Hello guys, welcome to my channel. இன்னைக்கு பார்க்க போற tutorial display diagram எப்படி SolidWorks போடுறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க SolidWorks software ஓபன் பண்ணிட்டு ஃபைல் நியூ diagram ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் SolidWorks ஓபன் ஆயிடும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரைட் கிளிக் சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுப்பாங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு சர்க்கிள் எடுத்துங்க. 2 சர்க்கிள்ஸ் போடுங்க. ஸ்மால் டைமென்ஷன் இது வந்து 45, இது வந்து 22, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் உள்ளது 50. Then choose midpoint line because allow dimension correct வரதுக்காக 45. Then இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு லைன். Then இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு ஒரு லைன். Extrude base இது வந்து 14 distance. Okay. Then இந்த face select பண்ணி sketch கொடுத்துங்க. Normal to and choose corner rectangle. இந்த வந்து இது வரைக்கும் small dimension 80. Okay. Choose extrude base 36 கொடுத்துங்க. Okay. 36 இருக்கு. Click OK. Okay. Then இப்போ convert entries கொடுத்துட்டு இந்த part 1 select பண்ணீங்க. அந்த boss extrude இதை select பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. அது சேம் ஸ்கெட்ச் தான் அங்கேயும், அதனால நான் convert entries கொடுத்து மாற்றிக்கிட்டேன். ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பைப்பிங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 15.55, ஏன்னா அது டோட்டல் வந்து 15.5 கொடுத்துங்க. தென் நம்ம உள்ள அந்த 2வையும் இந்த 3.5வையும் போட போகிறோம். அப்போது இந்த பிளான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுத்துங்க. தென் ஒரு சர்க்கிள் சேம் 22க்கு தென் 45க்கு ஒன்று. இதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துங்க 22. ஓகே. அண்ட் ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ட்ரூடு இதோட டிஸ்டன்ஸ் வந்து 2. ஓகே. தென் இந்த இடத்துல ஒன்று ஹெச் நார்மல் டு சேம் ரேடியஸ் லெவல், சேம் ரேடியஸ் 22.5. ஓகே. தென் எக்ஸ்ப்ளோடு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 சம்திங் 3.5. ஓகே. தென் இது முடிஞ்சிருச்சா? இப்போ நான் போட போகிறது வந்து இந்த செகண்ட் பார்ட் சொன்னாலும் அந்த பார்ட் போட போகிறேன். இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணீங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேன் செலக்ட் பண்ண போகிறோம், ஏன்னா அது 6 mm தள்ளி இருக்கு. அதனால ஃபியூச்சர்ஸ் போயிட்டு ரெஃபரன்ஸ் ஒரு பிளேன் எடுத்துக்கிறோம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணீங்க. டிஸ்டன்ஸ் வந்து 6. ஆஃப்செட் கொடுக்கணும், அப்போ அது உள்ள செலக்ட் ஆகும். தென் இப்போ இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துங்க நார்மல் டு. தென் இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த பிளேனை கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு 2 சர்க்கிள்ஸ் போட்டுங்க. அந்த 2 சர்க்கிளுக்கு டைமென்ஷன் கொடுங்க. .5. தென் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் 80. ஓகே.
தென் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருந்தோம். ஓகே, தென் இந்த சர்க்கிளையும் இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணி கோஇன்சிடென்ஸ் கொடுக்கணும். கோஇன்சிடென்ஸ் ஆயிரும். ஓகே, தென் அகைன் ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து டேன்ஜென்ட் சிம்பிள். ஓகே, தென் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, தென் உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு, அதையும் போடணும். அதுவும் சேம் 12.5 தான். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 35. ஓகே, entities நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இதுக்கான கொடுத்துக்கலாம். ஓகே, டன் மென்ஷன் ஆயிட்டு இதையும் இதையும் ஹரிசாண்டல் கொடுத்துங்க. ஹரிசாண்டலாக இருக்கு. ஓகே, ஃபியூச்சர்ஸ் போயிட்டு எக்ஸ்க்ளூட் கொடுத்துங்க. எக்ஸ்க்ளூட் ரிவர்ஸ் டைரக்ஷன். இது வந்து 12 டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து ஃபைனல் பார்ட் போட போகிறோம். இந்த பிளேன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுத்துங்க. ஸ்கெட்ச் கொடுத்துட்டு நார்மல் டூ கொடுத்துங்க. தென் 2 சர்க்கிள் போடுறோம். ஐ மீன் 45 டிகிரி போடணும். அதை வந்து 2 சர்க்கிள் போடுங்க கரெக்டாக. இதோட டிஸ்டன்ஸ் வந்து உள்ள வந்து இன்னர் டையா வந்து 14, அவுட்டர் டையா 40, ரேடியஸ் வந்தீங்கன்னா டையா 40. ஓகே, தென் நான் வந்து 2 சென்டர் லைன் போட்டுக்கிறேன். ஓகே, எகைன் ஒரு சென்டர் லைன் இந்த பாயிண்ட்ல இருந்து கரெக்டா இந்த பாயிண்ட்டுக்கு. இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டா 45 டிகிரி. ஓகே, கரெக்டாக ட்ரெயின் ஆயிடுச்சு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 105. ஓகே, தென் ஓகே, கன்வெர்ட் என்டிட்டிஸ் எது கொடுக்குறோன்னா 3D எலமெண்ட்டை 2Dக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் கன்வெர்ட் என்டிட்டிஸ் கொடுக்குறோம். ஓகே, கன்வெர்ட் என்டிட்டிஸ். ஓகே, 105 டிஸ்டன்ஸ், 105 14 டயா 40. ஓகே, டன். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணுறோம். சாரி, ஓகே, டன். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஓகே, டன். டூ என்டிட்டிஸ் இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். ஆங்கிள் பண்ணிடலாம். இதையும் ட்ரிம் ஓகே, இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். இதையும் ட்ரிம் பண்ணிடலாம். 105 14 45 டிகிரி. ஓகே, டன். ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்க்ளூட் பேஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன். இது வந்து 14. ஓகே, 14 14 10 ஆயிடுச்சா. ஓகே, இதில் என்ன பாக்கினா ஃபில்லட் கொடுக்கணும். அதான் பாக்கி. ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லட் சூஸ் பண்ணீங்க. ரேடியஸ் 9. இந்த இடத்துல ரேடியஸ் 9 கொடுத்தோங்க. ஓகே, கொடுத்தாங்க. எகைன் ஃபில்லட் சூஸ் பண்ணீங்க. ரேடியஸ் 5 வந்து 3 இடத்துல இருக்கு. ரேடியஸ் 5. Something is wrong. Again கொடுப்போம். Radius 5. ஓகே,
in the place, in the place, in the edge. Okay, done. Then again radius 4 on இருக்கு, radius 3 on இருக்கு. Again fillet radius 4. 4 எங்க வருதுன்னா inner side of this object. Then again fillet radius 3. Radius 3 வந்து இந்த edgeல இருக்கு. Okay, done. I think ஃபுல்லா போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம். Okay. I think already போயிருச்சா? Okay, I think fully done. Okay guys, அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா என்னோட மைக் வந்து சரியில்லை, ரொம்ப டிஸ்டார்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளீஸ் யூஸ் ஹெட்செட் வித் லோ வால்யூம். தேங்க்யூ guys, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.